வேண்டிய வரம் அருளக்கூடிய பகவான் பாண்டுரங்க சுவாமி என பிரம்மஸ்ரீ விட்டல்தாஸ் மகராஜ் தெரிவித்துள்ளார். சிராவண மாதம் முன்னிட்டு சென்னை பெரம்பூர் பட்டேல் சாலையில் உள்ள KRM மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீ ரங்கா ஹால் அரங்கத்தில் நாம சங்கீர்த்தனம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியில் பிரம்மஸ்ரீ விட்டல்தாஸ் மகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சுமார் 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனா பாடல் பாடி வழிபட்டார். மேலும் பிரம்மஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜ் அவர்கள் தொடர்ந்து 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனா பஜனை பாடியிருப்பது பாண்டுரங்க சுவாமி நேரில் கண்டது போல் மக்கள் ஆச்சரியமடைந்தனர். பகவானுடைய அருள் அவருடைய ரூபத்தில் மக்களுக்கு கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி என்றும் தொடர்ந்து 2 மணி நேரம் ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணா விட்டல் விட்டல் பாண்டுரங்கா என நாம சங்கீர்த்தனா பாடல் பாடி மகிழ்ந்தனர். மேலும் பகவான் பாண்டுரங்கனை நினைத்து வருபவர்களுக்கும் நாம் நினைத்து வேண்டினால் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என பிரம்மஸ்ரீ விட்டல்தாஸ் மகராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற நாம சங்கீர்த்தனா நிகழ்ச்சியினை வெங்கடேஸ்வர பக்த சமாஜ், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் கல்கி ரங்கநாதன் மான்ஃபோர்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஆகியோர் இணைந்து நாம சங்கீர்த்தனா நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியினை பக்த சமாஜ் தலைவர் தமினேனி பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆன்மீக சிந்தனையாளர்கள், நடனக் கலைஞர்கள், இசைக்குழுவினர் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பகவான் பாண்டுரங்க சுவாமியை பாடல் பாடி மகிழ்ந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்த சமாஜம் செயலாளர் S. வெங்கடராமன், பொருளாளர் P. கோதண்டராமையா, துணைச் செயலாளர் P. ரவிக்குமார், பள்ளியின் தாளாளர் ஜனார்த்தனம், CEO புவனேஸ்வர், பள்ளியின் முதல்வர் சுதர்சனம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். रामचंद्र भगवान की राघव सुंदर राम रघुवर
நமக்கெல்லாம் ஒரு அபயம் கொடுக்கிறார். என்ன அபயம்னா, உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு யாரால சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? கணவன் சொல்ல முடியுமா? மனைவி சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல முடியுமா? இது யார் சொல்ல முடியும்? பார்த்துக்கிறேன். அவனையே யார் பார்த்துக்க போறான்னு தெரியல. இந்த அபயம் பகவானை தவிர யாரால கொடுக்க முடியும்? ஒண்ணு பகவான் கொடுக்கணும், அல்லது குருநாதன் கொடுக்கணும். இந்த ரெண்டு பேர் தான் பார்த்துக்கிறேங்கிற அபயமே கொடுக்க முடியும். இது மாதிரி நம்மள ஒருத்தர் சொன்னா நமக்கு ரொம்ப சௌகரியம். உன்னை பார்த்துக்கிறேன், கவலைப்படாது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பார்த்துக்கிறேன்னு கேரண்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. ஆனா ஒண்ணு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. இலவசமா பார்த்துக்க முடியுமோ? அவர் பார்த்துக்க தயாரா இருக்காரு. நீ ஒண்ணு பண்ணணும். நீ என்ன பண்ணணும்? அனன்யா சிந்தயம் வேறு எந்த நினைப்பும் சாதனையும் சாத்தியமும் இல்லாமல் நானே கதின்னு இருக்கணும். அப்படி நானே கதின்னு என் திருவடியை தவிர வேற கதி புகலிடம் இல்லை. அப்படிங்கிற விஷயத்துல திட சித்தத்தோட யார் பூர்ண சரணாகதி என்ன பண்றாளோ அவர்களை நான் பார்த்துக்கிறேன். இது மாதிரி பகவான் பார்த்துக்கிறேன்னு சொன்னானே, பார்த்து பணா அப்படின்னா யோகக்ஷேமம் மகாமியகம்னு சொன்ன கீதா வாக்கியத்துக்கு அர்த்தம் தான் பக்த விஜயத்துல வர நாமதேவர், துகாராம், ஜனாபாய், மீராபாய், ஏகநாதர் முதலிய பக்தர்களுடைய கதை. கதைகள் எல்லாம் கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்படி கூட நடக்குமான்னு. மண்ணு மிதிக்கும் போது அவரே தன் குழந்தையை வச்சு மண்ணுல மிதிச்சு உயிர் விடுத்து கோரா கும்பார் அவர் குழந்தையை கொண்டுட்டார். வேணும்னு கொல்லல, அவர் ஒரு குயவனார். மண்ணு மிதிக்கும் பொழுது 2 வயசு குழந்தை ஹரி அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டு வந்து மண்ணுல இறங்கிடுச்சு. சேத்துல மண்ணுல சேத்து அவரோ தன்னை மறந்து பகவன் நாமம் சொல்லிட்டு மண்ணு முதிக்கிறார். எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தல் மனமிருக்கும் மோனத்தை. கால் தான் முதிக்கிறது, வாய் சும்மாதான் இருக்கு, கை சும்மாதான் இருக்கு. காலால மண்ணு மிதிக்கும் போது 2 கையாலையும் சிப்பலா கட்ட போடுறார். வாக்குனால விட்டல 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 விட்டல
குகேஷு கரஷாம். நமக்கு பகவத் பக்தி உரைச்சுடுத்து, பகவத் பக்தி வந்துடுத்து அப்படிங்கிறதுக்கு எது மீட்டம். கண்கள்ல தாரதாரையா ஆனந்த கண்ணீர், உடம்பு முழுக்க மயிர்கூச்சல் எடுக்கணும், ரோமாச்சம் ஏற்படணும், தாரதாரையா கண்கள்ல கண்ணீர், பகவானுடைய குணங்களை நினைச்சு. இது போல பகவான் நாமம் சொல்லி முதிச்சுட்டு இருக்கார். குழந்தை வந்தது தெரியாமல் குழந்தைய வச்சு முதிச்சுட்டார். அவருடைய சம்சாரம் ஜலம் எடுக்க போனவள் வந்து பார்த்தா குழந்தைய காமி, இவரை கேட்டா இவருக்கு தெரியவே பிரஜையே இல்லை. கடைசியில் தெரிஞ்செடுத்து குழந்தை உள்ள மாட்டி நிறுத்தணும்னு அவரும் மகனை நிறுத்திவிட்டு சேர்ந்து சேர்த்துக்குள்ள அப்படியே மூடி மறைஞ்சு எடுத்து முதிச்சு 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 அந்த குழந்தையை தூக்கி வெளியில போட்டா உயிர் இல்லை. அவரும் அழகா இருப்ப வேணுத்திருக்கும். நாம கையில் எடுத்துன்னு போறோமோ, நம்ம கையில் எடுத்துன்னு போவோம், கழுத்துல மாலையா போட்டுருவா. அப்படி நாமதேவருடைய கழுத்தில் இந்த ஜால்ரா இருக்கு, மாலை இருக்கு. கோரா கும்பார்ட்ட போய் கேட்கிற, என்ன ஆச்சு உங்களுக்கு? கை நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். உடனே நாமதேவர் தான் தோல்ல போட்டு இருக்கார் பாருங்க ஜால்ரா, அதை கட்டி கோரா கும்பார்ட்ட கொடுத்து, இந்தாங்க தாளம் போடுங்கிற. கை இது தாண்டி இல்லை. புறத்தியாருக்கு பார்க்கறதுக்கு பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கும். ஜால்ராவை கையில கொடுத்து போடுங்கிற. முருங்க மரம் வளர்ற மாதிரி கை வளர்றது, ரெண்டு கையும் வளர்றது, வெட்டின கை வளர்றது. அவர் கொடுத்த ஜால்ராவை வாங்கிக்கிறார். இது அவருடைய சம்சாரம் பார்த்தா பக்கத்துல இருக்காவ. அவ அழறா நாமதேவர், என்னன்னா இந்த கை போனதே குழந்தை போனதுனால தானே. இதுக்கு மூலம் எது? குழந்தைய மண்ணில் வச்சு முதிச்சு, அதோட பின்விளைவு. இப்ப இந்த கையை கொடுத்தாலே என் குழந்தைய கொடுங்க. உடனே அவர் சொல்றார், தோ இடுப்புல கைய வச்சுண்டு பகவான் நிற்கிறான் பாண்டுரங்க. நீ நேரா ஓடி போய் அவன்கிட்ட கேள், என்ன கேட்டாலும் கொடுப்பார். போய் கேளு. இந்த அம்மா அவளுக்கு எவ்வளவு ஏற்கனவே கோபம் இருந்தாலும் இப்ப ஆச்சரியங்களை கண்ணால பாக்கிறாளா? நேரா பாண்டுரங்கண்ட போய் திருவடியை பிடிச்சிட்டு கதறான், என் குழந்தைய கொடு. இது ஒரு விளையாட்டு, ஒரு அசட்டுத்தனம் இல்லையோ? 2 வருஷம் முன்னாடி மண்ணுல வச்சு முதிச்சு அந்த குழந்தை காலமாகி அத புதைச்ச இடத்துல புல் மண்டி இருக்கு. புத்தி பூர்வமா பார்த்தா சாத்தியமே இல்லை. நாமதேவர் போய் கேளுன்னா இந்த அம்மா பாண்டுரங்கண்ட வந்து அழறா, என் குழந்தைய குடு, என் குழந்தைய குடுன்னு அழறா. பக்தாள்லாம் பார்க்கிறா சந்நிதியில. இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டத்தை விலக்கிண்டு 2 வருஷம் முன்னாடி காலமான குழந்தை அம்மான்னு கூப்பிட்டு வர. இதெல்லாம் பிரசித்தமான கதை. ஏதோ 1000 வருஷம் முன்னாடி நடந்தது இல்ல, 500 வருஷம் முன்னாடி நடந்தது. பகர்த்தும் அகர்த்தும் அந்யதாகர்த்தும் சக்தன்னு சாஸ்திரங்கள்லாம் பகவான சொல்றது. பகவானால முடியாத காரியம் என்ன?
அசட்ட வச்சுட்டே காரியம் பார்ப்பார். அவரால முடியாத காரியம் ஒண்ணுமில்ல, அவருடைய சங்கல்பம் தான் நடக்கும். கர்த்தும் எதுவும் முடியும் அவராலேங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா, நான் பரம்பரையா பஜனை பண்றவல்ல. எங்க அப்பா எல்லாம் பிரவச்சனம் பண்றது, தாத்தா பிரவச்சனம் பண்றது, பெரிய தாத்தா சேங்காலுக்குரு அனந்தராவ தீட்சிதர், நாராயண தீட்சிதர், எங்க அப்பா ராமதீட்சிதர், எல்லாருமே எங்க குடும்பத்துல ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் இந்த பிரவச்சனம் தான். நானும் பிரவச்சனம் தான். 19 வயசுல பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட 19வது வயசுல ராமாயணம் சொன்னேன். ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு வாரம். அப்படிதான் பிரவச்சனத்துக்கு வந்தேன். பிரவச்சனம் தான் பண்ணிட்டு இருந்தேன். 30 வயசு வரைக்கும் பிரவச்சனம். எனக்கு ஸ்ருதியே தெரியாது, இந்த ஸ்ருதி போடுறதே தெரியாது. இது என்ன ஸ்ருதின்னு கேட்டா தெரியாது. 1.5 கட்டையா 2 கட்டையான்னு கேட்டா எனக்கு என்ன ஒரு கட்டையும் தெரியாது. பஜனையே தெரியாது. ஆனா நீங்க இத்தனை பேர் இன்னைக்கு பஜனைக்காக தானே உட்கார்ந்துருக்கீங்க. சில பேர் பஜனை முடிஞ்ச உடனே சுவிட்ச் போட்டா மாதிரி கிளம்புற. அவருக்கு ஸ்பீச் எல்லாம் வேண்டாம், பஜனை போ. இந்த பஜனை ஏன் பகவான் கொடுத்தார் எனக்கு? நான் ஒருத்தர் குருட்ட போய் கத்துக்கவே இல்லை. ஒரு குருட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்து பஜனை கத்துன்னு அதெல்லாம் பண்ணல. எனக்கு மனசுலதான் குரு. அண்ணாவோ குருஜியோ ஹரிதாஸ்கிரி சுவாமிகளோ எல்லாம் மனசு போய் பக்கத்துல உட்கார்ந்தெல்லாம் கத்துக்கல. ஆனா நான் பஜனை பண்றேன். பஜனை சித்த சுமாரா பண்றேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏன் பஜனை எனக்கு வந்ததுன்னு எனக்கே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சும்மா கரை சொல்லிட்டு இருந்த எனக்கு இந்த பஜனை ஏன் வந்தது? இவ்வளவு பெரிய கோவில் கட்டுறதுக்காக தான் பஜனை வந்து. கோவிந்தபுரத்துல அவ்வளவு பெரிய ஆசிரமம், கோவில், 1200 பசுமாடு இருக்கு, 100 குழந்தைகள் வேதம் படிக்கிறார், 150 அடி உயரம் கோவில். அது ஒரு சாம்ராஜ்யம். அதுல பாண்டுரங்கன்னா சக்கரவர்த்தியா உள்ள நிற்கிறார். இதை இத்தனையும் செய்யறதுக்காக அவருடைய மாஸ்டர் பிளான் எனக்கு பஜனை வந்தது. கர்த்தும் நீ ஒவ்வொன்னையும் நடுப்புல பார்த்தா புரியாது, பூர்ணமா பார்த்தா புரியும். இல்லைன்னா எனக்கு பஜனை வர்றதுக்கு ஒரு வழியே கிடையாது. எங்க தாத்தாக்கு சங்கீதமே தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது, தாத்தா எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு கூட தெரியாது, ராகமே தெரியாது. எனக்கு வரத்துக்கு வழியே கிடையாது. ஏன் வந்ததுன்னா அவரோட திருவுள்ளம் தமிழ்நாட்டுக்கு வந்துடணும், கோவிந்தபுரம் வந்துடணும், பெரிய கோவில் கட்டணும்னு நான் நினைக்கல, அவர் தீர்மானம் பண்ணியிருக்க. அதுக்கு ஒரு கருவி வேணுமோன்னு நிமித்த மாத்திரம் பவான்னு அப்படி நம்மளை செலக்ட் பண்ணிருக்க. குரு கிருபையினால நமக்கு அந்த பாக்கியம். கோடிக்கணக்கான பேர்ல அவருக்கு யார வேணாலும் பண்ண முடியும், நம்மள பண்ணாரு. நாம் அப்படிதான் நினைக்கணும். நானே சமயத்துல நினைச்சுப்பேன், ஒரு ரவுண்டு நம்ம ஆசிரமத்தை முழுக்க கால வேளையில வாக்கிங் போவேன்.